ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 நவம்பர் 27. நமக்கு நேற்று பார்த்துருந்தோம் நம்ம எக்ஸாம் பற்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலில் சிவில் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக வி ஷுட் நோ த கோட் ஆஃப் நமக்கு சப்ஜெக்ட் கோடு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோட் நம்பர் 398க்கு தான் இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு மொத்தம் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வெயிட்டேஜ் ஆஃப் ஸ்கோர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ப்ளஸ் கான்க்ரீட் டெக்னாலஜி. இந்த 3 டாப்பிக்குமே கலந்து தான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. அதுக்கு வந்து மொத்தம் 20 கொஸ்டின். அப்புறம் செகண்ட் வந்து சர்வே இன்ஜினியரிங், அதுக்கு 15 கொஸ்டின். தேர்டு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதுக்கு 20 கொஸ்டின். ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் ஃபோர்த்து 20 கொஸ்டின்ஸு. ஃபிஃப்த்து வந்து சாயில் மெக்கானிக்ஸு. ஆக்சுவலாக நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, சாயில் மெக்கானிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நார்மலாக ஒரு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் சேர்த்து சாயில் மெக்கானிக்ஸ் 1ல் பார்த்துடலாம். சாயில் மெக்கானிக்ஸ் 2ல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ஷுவலாக இருக்கும். நம்ம ட்ரைனேஜ் எந்த மாதிரி நடக்கும், ஸோ காம்பேக்ஷன், கன்சால்டேஷன், அது எல்லாமே நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் 2ல் பார்த்துடலாம். அது போக ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போடுறது, அதோட டைப்ஸு, ஸோ எந்த மாதிரி சாயிலில் எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும், அது எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்துடலாம். இது 3 டாப்பிக்குமே கலந்தது தான் எனக்கு இந்த 5th யூனிட்டு. ஸோ 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் செகண்ட் டாப் மோஸ்ட் வெயிட்டேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் 6th வந்து வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் ப்ளஸ் சீவேஜ் இன்ஜினியரிங் ப்ளஸ் பொல்யூஷனு. ஸோ வாட்டர் சப்ளை நமக்கு தெரியும், சீவேஜ் தெரியும், பொல்யூஷனில் வந்து ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷனு, அது எல்லாம் ஒரு 4-5 டாபிக் கவர் ஆகும். ஸோ அது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 7th வந்து ஆர்சிசி ப்ளஸ் ஸ்டீலு ப்ளஸ் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ ஆர்சிசி இந்த 3 டாப்பிக்கும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து 30 கொஷின் இருக்குது தான் நம்பர் 1 வெயிட்டேஜ். ஸோ லாஸ்ட் இயர் 2025 டிஎன்பிசிஏயில் வந்துட்டு ஸ்டீல் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. சேம் ப்ரீஸ்ட்ரெஸ்மே அதிகமான நார்மலாக இருக்கிறத விட அதிகமான வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி இந்த வெயிட்டேஜில் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம நிறைய கொஷின்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பேர்டு தென் ஆர்சிசி, ஸ்டீலும் ப்ரீஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தால் நல்லாவே பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 8th யூனிட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி. ஸோ இது 3மே நார்மல் தான், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அடுத்த 9th வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். இதில் வந்து ஹைவே, ஜிடி ப்ளஸ் பிடி. ஆக்சுவலாக இதில் வந்து ஆர்டிஹெச்ஏன்னு ஒன்று வரும். ஸோ ரயில்வே, டாக்ஸ் அண்ட் ஹார்பர், ஏர்போர்ட் இன்ஜினியரிங், இது எல்லாமே நம்ம படிக்கணும். 10th வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் படிக்கணும். அடுத்து சிபிஎம் எஸ்டிமேஷன், அது சொல்லுவோம்ல, அது 15 கொஸ்டின். ஆக மொத்தம் நமக்கு டாப் மோஸ்ட் வெயிட்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிசி, ஸ்டீலு, ப்ரீஸ்ட்ரெஸ்டு அந்த யூனிட்டு, அதுக்கப்புறம் சாயில் மெக்கானிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து மற்ற யூனிட்ஸ் வரும். இருக்கிறதுலே லீஸ்ட் வெயிட்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வே இன்ஜினியரிங்கும், எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் அண்ட் சிபிஎம், இது 3 தான் வந்து நமக்கு, இது 2 தான் நமக்கு வந்து 15 கொஸ்டின். மற்ற எல்லாமே 20 வரும். அந்த மேலே பார்த்தா 2 வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து டெக்னிக்கல். இது வந்து 200 கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து எழுதுவோம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து 5 கொஷின். இதுக்கு நம்ம பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜியாகிரஃபி 5 கொஷின்ஸ் வந்துடும். இந்தியன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் 10 கொஸ்டின் மஸ்ட் பி நம்ம படிக்கணும். இதுதான் நமக்கு வந்து வெயிட்டேஜை வந்து ஏற்றி கொடுக்கும். ஸோ 10 கொஸ்டின்ஸ் தானே நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே போடக்கூடிய ஒரு கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம படித்தே ஆகணும். ஸோ பாலிட்டி 15 கொஷின், மேக்ஸிமம் 13 ப்ளஸ் நம்ம போட்டாகணும். ஸோ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் லாஸ்ட் இயரில் யூனிட் 9 இருக்கும். அண்ட் லாஸ்ட் இயர்னு நான் எதை சொல்கிறேன்னா, சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யூனிட் 9 ஒரு இது நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே தான் வந்து நமக்கு வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் பெருசாக கிடையாது. 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் அது நல்லா படித்தாவே எனஃபாக தான் இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் மாற்றிருக்காங்களா, ஏதாச்சும் வெயிட்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டாவே போதும், எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 9 வந்து நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் மெட்டீரியல் நோட்ஸ் இருக்கும். ப்ளஸ் எல்லாருமே இண்டிவிஜுவலாக அதுக்கு நோட்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைனா சொல்லுங்கள், நம்ம எதுக்காவது அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிஎன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது யூனிட் 8. ஸோ இதுவுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த
சங்க இலக்கியங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, சங்கம் காலம், சங்கம் அருவிய காலம், அது எல்லாமே நம்ம படிக்கணும். அதை விட முக்கியமான திங்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ லாஸ்ட் இயர் கொஷினில் தான் கேட்டிருந்தாங்க அகழ்வாராய்ச்சி யார் பண்ணாங்க, அது எந்த இடத்துல பண்ணாங்கன்னு எல்லாருமே படிச்சிருந்தோம். ஆனால் அவங்க கொஷின் கேட்டது அவங்களோட நேம்ஸ் கேட்டிருந்தாங்க, யார் யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் இயரில் வந்து டெஃபினட்டாக இந்த அகழ்வாராய்ச்சியிலேருந்து கொஷினை வந்து கொஞ்சம் நம்ம இனிமேல் டீட்டெயில்டாக படித்தா வி கேன் ஆன்சர், அது நம்மளால் பண்ண முடியும் நம்புகிறேன். ஸோ இது போட்டலாம். ஆப்டிடியூட் 15 கொஷின், ரீசனிங் 10 கொஷின்ங்கிறதுனால முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்லி ஆப்டிடியூட் மட்டுமே 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் நமக்கு ரீசனிங் 10 கொஷின்ஸ் உள்ளே வர்றதுனால ஸோ நம்ம இதுவுமே கொஞ்சம் நம்ம நார்மலாக போட்ட ஆப்டிடியூட் வராதுன்னு சொல்கிறவங்க, எனக்குலாம் ஆப்டிடியூட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்கோர் பண்ணலாம். 25க்கு 20+ அசால்ட்டாக போடலாம். ஸோ அதுதான். ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸு, இதுதான் டெக்னிக்கலு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கலில் வெயிட்டேஜ் வந்து ஆர்சிசி, ஸ்டீலு, ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸாக, அதே மாதிரி ஜிஎஸ்சில் வெயிட்டேஜ் வந்து யூனிட் 8. இவங்க 2 பேரும் தான் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூ டேஸ்க்கு நம்ம எவ்வளோ நாள் நான் மென்ஷன் பண்ணலை, மேபி இது இன்றைக்கி மண்டேவாக இருந்துச்சுன்னா நான் 1 வீக்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1 வீக் டைமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முடிக்கலாம். டெய்லி ஒரு 1 or 2 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டே போகலாம். என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிசி பார்க்க போகிறோம். ஆர்சிசி முடிச்சதுமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்ட்ரெஸ் போவோம். அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் வந்து படிப்போம். ஜிஎஸ்ல டிஎன் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நான் படிக்க போகிறேன். இன்றைக்கி 27th நவம்பர் நான் வந்து ஆர்சிசி படிக்க போகிறேன். என்னால் எத்தனை டாபிக் கவர் பண்ண முடியுதோ அத்தனை டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்